இப்போது நிறைய பேத்துக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1111 ஏஞ்சல் நம்பர்ஸ் 666 777 888 999 இதெல்லாம் பார்த்தா வந்து நமக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இதை பல பேர் வந்து ஒர்க் ஷாப்ஸாகவும் கிளாஸஸாகவுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டூ யூ நோ த சீக்ரெட் ஆஃப் 1111, ஆர் யூ ரிப்பீட்டட்லி சீயிங் 1212, தென் யூனிவர்ஸ் நாக்ஸ் யோர் டோர், உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து இதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது, தவற விட்டு விடாதீர்கள், இந்த நாளில் இதை செய்தால் போதும் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். இந்த மாதிரி பல பதிவுகளை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பதிவுகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா, தினம் 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 இதை பற்றி நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. திடீர்னு ஃபோன் எடுக்கும்போது ஃபோனில் நிறைய பேர்த்தோட வால்பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா 1111லாம் நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க. அதையும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நிஜமாலுமே வந்து இன்னமுமா இந்த உலகம் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் நான் உங்கள் முன்னாடி முன் வைக்கிறேன். இந்த கேள்விக்கான விடையாக இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அமையும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இல்லை புதுசாக இப்போ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேம்குள்ளே மாட்டுவீங்க. இதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ நான் முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். விஷ்ணு, என்ன சொல்றதுனே தெரியல விஷ்ணு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட விஷ்ணுவா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ வெரி ஹாப்பி விஷ்ணு. கீப் ஆன் டூயிங் த குட் ஜாப். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளோ பெரியவங்க கிட்ட எல்லாம் நீ பிளெஸிங் வாங்குறது, அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய ஆள்கிட்டயா, அவ்வளோ பெரிய ஒரு குழந்தைக்கா நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் என்ன பிளெஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். நிஜமாலுமே இந்த பூமியில் இப்போ வந்து 1 மணி அப்படிங்கிற இந்த காலக்கணக்கு எல்லாமே 1 மணி 2 மணி 3 மணி இந்த 24 மணி நேரம் வகுத்தது யார்? மனுஷங்களான நம்ம தானே இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டு 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்லாம் வச்சோம். ஏன் 58 செகண்டாக இருக்கக்கூடாதா, இல்லை 62 செகண்டாக இருக்கக்கூடாதா? நார்மலாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த டைம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த கால அளவை வச்சது நம்ம தான். இந்த இயற்கை நமக்கு கொடுத்த கால அளவு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, விடியற் காலை சூரியன் உதிக்குதா வெளியே, அப்புறம் 9 மணி சூரியன் 30 டிகிரிஸ்க்கு மேலே போகுதா, அடுத்தது 12 மணி உச்சி வெயிலாக இருக்கா, மறுபடியும் 3 மணி சூரியன் இறங்குது, அடுத்து 6 மணி முழுசாக உள்ளே போயிடுது, 9 மணி கிட்ட வரும்போது நிலவு வெளியே வருது முழுசாக, அப்புறம் மறுபடியும் இரவுக்கு வந்து நிலவு வந்து உச்சபட்சமாக வந்து ஒளியை வெளிப்படுத்துது, மறுபடியும் நிலவு போகுது, சூரியன் வருது. இந்த சைக்கிள் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. அது எங்கேருந்துமே வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து இத்தனை மணி நேரம் இருக்குது, அத்தனை மணி நேரம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குன்னு. அப்போது இந்த மாதிரி மனுஷனாக கட்டமைச்ச ஒரு காலக்கணக்குக்குள்ளே பொருந்தி வர இந்த நம்பர்கள் நிஜமாலுமே வேலை செய்யுமா? இன்றைக்கி இங்கே 1111 இருக்கிறதா அங்கேயும் 1111 இருக்குமா? இங்கே 1212 இருக்கிறதா அங்கேயும் 1212 இருக்குமா? இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக யோசிங்க. ஆக்சுவலி ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாருமே பண்ணுற வேலை என்ன அப்படின்னா குறுக்கு வழி தேடுறது. எப்படி வந்து எல்லா விஷயத்துலையும் மனுஷங்க வந்து குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் குறுக்கு வழி வந்துருச்சு. ஆனால் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் குறுக்கு வழியை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஷார்ட்கட் தேடுறேன், ஃபாஸ்ட்டாக போகிற ரூட்டு, அப்படி போகிற ரூட்டு, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய முயற்சி தீவிரமாக இருந்தால் அதுதான் ஷார்ட்கட். இல்லை என்னோடய முயற்சி தீவிரமாக இல்லை அப்படின்னா அது பெரிய லாங் ரூட் தான். உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா 12 வருஷம் 20 வருஷம் தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபடுறோம். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபடும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறோன்னு. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நடுநிலைமை கொண்டு வரக்காக 1, 2வது உங்களுக்குள்ள ஒரு தீவிரத்தன்மையை கொண்டு வரக்காக 2, 3வது உங்களுக்குள்ள ஒரு பொறுமையை கொண்டு வரக்காக 3, 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு வைராகியம். இப்போ வந்து இது நடக்கணும்னா நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு, ஒரு தீவிர விடாமுயற்சி. இந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இவ்வளோ இதாக வந்து உள்ளே போகிறோம். இது எல்லாத்துக்கும் தாண்டி முக்கியமாக நிற்கிறது மனம் வந்து குவிஞ்சு ஒருமைப்பாடாகிறது. ஒரு டைமுக்கு ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நம்மளுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. இந்த 5 விஷயங்களை சுற்றி தான் வந்து எங்கே போனாலும் ஆன்மீகம் ரிவால்வ் ஆகி வரும்.
சிந்திச்சு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஆன்மீக போதனைகள், ஆன்மீக உபதேசங்கள், ஆன்மீக பயிற்சிகள், ஆன்மீக சாதனைகள், கிரியா, குண்டலினி, வாசி, அது இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த 5 விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தரும், நீங்கள் எங்கே போய் எப்படி பண்ணாலும். ஆனால் எந்த விஷயம் முறையாக உங்களுக்கு இந்த 5யுமே கொடுக்குது? ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 2 விஷயத்தை தான் சொல்லித்தரும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்லித்தரும். ஆனால் இந்த 5 விஷயத்தையுமே எது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குதோ அது ஒரு முறையான ஒரு யோக பயிற்சியாக இருக்கும், முறையான ஒரு வழிமுறையாக இருக்கும். ரெண்டாவது, இந்த குறுக்கு வழிகளை வந்து தேடி 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 கடைசியில் என்ன ஆகும்னா காலம் போனது தான் மிச்சமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலண்டரை திருப்பும்போது ஆஹா 11 வந்துருச்சு, டைமை இப்போ நான் யதார்த்தமாக எடுத்து பார்த்தேன்ப்பா, எப்போ பார்த்தாலும் 11 இருக்குன்னு ஒரு பெருமையாக வந்து நினச்சி வேற சிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து நிஜமாக சொல்லணும்னா ஆன்மீகத்தில் உயர்நிலையிலேருந்து இதை பார்க்கும்போது அடிமுட்டாள்தனம் தான் நம்மளால் சொல்ல முடியும். இதை வந்து கண்டிப்பாக நான் என்றைக்குமே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரேண்டமாக ரிப்பீட்டடாக நம்ம மனசுக்கிட்ட கொடுக்குற ஒரு பேட்டர்ன்ஸ்னே நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா வந்து எனக்கு பிரபஞ்சம் இதை உணர்த்துகிறது அதை உணர்த்துகிறது, அது ஒரு வெங்காயமும் உங்களுக்கு உணர்த்த போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் கூஞ்சு அந்த கான்ஷியஸ்னஸோட நீங்கள் ஒன்றி எல்லா செயல்களையும் என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி செகண்டுக்கு சனத்துக்கு சனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உணர்த்தி கொடுத்துட்டே இருக்கும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, அதை இவன் அப்படிப்பட்டவன், இவன் நல்லவன், உத்தமன், ஃப்ராடு, ஒரிஜினலு, டூப்ளிகேட்டுன்னு அது எல்லாத்தையுமே கண் முன்னாடி போட்டு காட்டும். அது வரைக்கும் தயவு செய்து இந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 வகையான சக்திகள். இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பேசியிருந்தேன். நம்ம கிளாஸஸ்லேயுமே வந்து இதை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்திகளில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து உயர்ந்த நிலை உச்சபட்ச சக்தி, இன்னொன்று வந்து இந்த சிறு குறு சக்திகள். இது 2மே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உச்சபட்ச சக்திக்கு எதுவுமே தேவை கிடையாதுங்க நம்மகிட்ட இருந்து. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. அது பாட்டுக்கு இருக்கும், அதோட இருப்பில் நம்ம இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். 2வது இருக்கிறது இந்த சிறு குறு சக்திகள். இதுங்க என்ன பண்ணும், கொடுக்கவும் செய்யும், வாங்கவும் செய்யும் எல்லாத்தையும். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த போற்றி வாழ்க இந்த இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கறது தான் அந்த சிறு குறு சக்திகளுக்கு. அப்போது நீங்கள் கொடுக்க என்ன ஆகுனா ஒரு சின்ன விஷயத்தை இப்படி கொடுத்துட்டு உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற மொத்த உயிர் சக்தியை அது உறிஞ்சிட்டு போயிடும். ஒரு சில கோயில்களுக்கு ஒரு சில இடங்களுக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, அங்கே இருக்கிற சக்தி நிலை தாங்க முடியாமல் உடல் செயல் இழக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடங்கள் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே வந்து ரோட்டோரமாக அங்கே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒன்று சும்மா அந்த பக்கம் போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாயிருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் யாருக்காச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வீடியோவில் சொன்னாருன்னு இந்த தேவதையோட மந்திரத்தை சொல்லி பாருங்கள், இத்தனை நல்ல வசியமான தேவதை உங்களுக்கு இத்தனை நாள் இதை கொடுத்துரும், இதை கொடுத்தோன்னா அது அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்களும் இன்றைக்கி உட்காரோம், தேவதையை கூப்பிட்றோம், தட்டி தூக்குறோம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு பின்பமாக காட்டும். திடீர்னு வெளியே போனால் அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையிலேயே அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்போ அந்த தேவதையோட பேரை கேள்விப்படுற மாதிரி நடக்கும். திடீர்னு அந்த நேரம் டைம் எப்போ பார்த்தாலும் 11 12 9 9 9 8 8 8 இந்த மாதிரி ஏதோ ஒன்று விசித்திரமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். உடனே இன்ஸ்டாகிராமை திறந்தா ஆர் யூ சீயிங் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், திஸ் இஸ் வாட் யூனிவர்ஸ் சேஸ் டு யூ அப்படின்றவாங்க. உடனே வந்து குழந்தாய் நான் சொல்வதே கேள் அப்படின்னு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாவ் நமக்கு இந்த யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வருது, வேலை செய்யுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை காட்டி உங்களோட சக்திகளை அது உறிஞ்சிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போய் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு நிஜமாவே ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், உண்மையாலுமே இதுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக கை வைக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக இறைவனாகிய அந்த உச்சபட்ச பொருள் தான். அந்த இடத்துல வந்து நீங்கள் கை வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்ம விளக்கம் புரிய ஆரம்பிக்கும். ஆன்ம விளக்கம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு 11 தான், 12 தான், 111 தான், 999 தான், 888 தான். அதனால் அதை விட்டுட்டு போய் நான் வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து வேடிக்கையாக பல விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனது நாள் சிறப்பாக அமையும், என்னை போல் யாருமே சிறந்தவர்கள் இல்லைன்னு ஒரு முட்டாள்தனம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அஃபர்மேஷன். ஆமாம், இந்த மனதை ஏமாற்றி பொழைக்கிற வேலையை என்னைக்கு எல்லாருமே விட்டு ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான ஆன்மீகம் விளங்கும் உங்கள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியேஷன் அப்போது இங்கே ஏதாவது சித்தர்கள் இருக்கீங்களா, இந்த புதுப்பேட்டை படத்தில் வந்து தனுஷ் சொல்கிற மாதிரி இங்கே யாருனா இருக்கீங்களா, ஒரே இருட்டாக இருக்குது பயமாக இருக்குங்கிற மாதிரி இங்கே ஏதாவது சித்தர்கள்
இருக்கீங்களா, எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்து கெஞ்சி பிச்சை எடுத்து கதறினாலும் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணி ஆணை ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலும் அவங்களாம் வரமாட்டாங்க. உங்களுடைய ஒழுக்கம், அந்த ஆன்மீக பயிற்சியில் இருக்க ஒழுக்கம் சரியாக இருந்தால் கூப்பிடவே வேண்டாம், தானாக வருவாங்க சொல்லித்தரக்கு. அது வரைக்கும் இதெல்லாம் நடக்காது. சும்மா போயிட்டு யாராச்சும் சித்தர்கள் கண்ணை மூடி இந்த நைட்டு 12 மணிக்கெலாம் உட்காந்து ஒரு கோஷ்டி ஒரு மதத்தில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் தயவு செய்து உட்காந்து இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இந்த ஆன்மீகம் அதுக்கானது அல்ல. உட்காந்து யாராவது இருக்கீங்களா, எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா, யாராவது சித்தர்கள் இருந்தால் எனக்கு உதவி பண்ணுங்கள், உங்கள் உதவியை நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு முதல்ல யார் உதவி பண்ணுறேன்னு சொன்னது, நீ போய் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறக்கு இதெல்லாம் கொஞ்சமாக முட்டாள்தனமாக இல்லை? யோசிச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம் அப்படின்னு. ஆன்மீகம் அப்படின்னாலே நம்மளை மேலோர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லணும். மேலானவர்கள், கீழோர்னு யாரும் தூஷணப்படுத்திடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற வேலை அந்த மாதிரி தான் இருக்குது. நெத்தியை போட்டு ஒரு அமுத்தி திருகிறது, இல்லை யாராவது இருக்கீங்களா உதவி பண்ணுங்கள், உங்கள் உதவியை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், எப்படி ஓப்பன் பாத்திரமாக இருக்காங்களாமா. அதெல்லாம் மனசில் தானாக பயிற்சிகளோட நிலைக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மாவோட அந்த சக்தி நிலை ஓப்பன் ஆகும்போது அது எல்லாத்தையும் கிரகிச்சு உள்ள எழுத்துட்டு வந்துடும். நீங்கள் எங்கேயும் போய் கெஞ்சணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களோட இந்த இதில் வரவங்களாம் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சறது கிடையாது, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு. சரியாக பயிற்சிகளை செய்வோம், கரெக்டாக அவங்க சொன்ன வழியில் நடந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த கண்டது தேவையில்லாதது இதெல்லாம் பார்க்காம கேட்காம பேசாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு தயவு செய்து போய் இந்த மாதிரி ரொம்ப 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 சீப்பான வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஆன்மீகங்கிற பேரில் வச்சுட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ரோட்டில் ஒரு கார் போகும், முருகன் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. உடனே அங்கே முருகனோட ஃபோட்டோ யாம் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து, ஐயோ முருகரே எனக்கு அருள் வாக்க சொல்லிட்டாரு. எந்த ஊரில் முருகன் அப்படி சொல்கிறாரு? அப்படிலாம் நிஜமாலுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் மனம் எது பற்றி அதிகமாக குவியலாக யோசிக்குதோ இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை இழுத்துட்டு உங்கள் கண்ணுக்கிட்ட காட்டும். அந்த காரு அதே வழியில் டெய்லி போயிட்டு தான் வரும். இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அன்னைக்கு ஏன் பார்க்குறீங்கன்னா முன்னாடி தான் யோசிச்சிருப்பீங்க. அப்போது இந்த மனசை தேடும். இப்போ எப்படி நீங்கள் கூகுளில் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மகாரம் பற்றி தேடி கொடு அப்படின்னா, மகாரம் எந்தெந்த சோர்ஸ் சைட்டு, இப்போ இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மோஜில், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், எந்தெந்த இடத்துல நம்ம வெப்சைட் முதல் கொண்டு இருக்கோ எல்லாத்தையும் இழுத்துட்டு உங்கள் கண் முன்னாடி கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ஃபீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வேர்ல்டு வைடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையும் இழுத்துட்டு உங்கள் கண் முன்னாடி நிறுத்தும். இதுதான் மனம் செய்கிற வேலை. அதனால எப்பவுமே இதுதான் வள்ளார் சொல்லுவார், சிறு ஒளி தோன்றும் பல்லிழித்து உட்கார்ந்து விடாதீர்கள் அப்படிம்பார். அதாவது சின்னதாக ஒரு விஷயம், அவர் சொன்ன சின்னதாக ஒரு விஷயம் ஆன்மீகத்தோட உச்சம் போகும்போது அப்போ சின்னதாக தெரியும், அதுவே அவர் சின்னதும்பார். அப்போ இதெல்லாம் கால் தூசுக்கு கூட சமம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ புதுசாக லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் என்னென்னமோ புதுசாக கொண்டு வராங்க, இதெல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. உங்களோட வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சினா என்ன, அதோட ரகசியம் என்னங்கிறத நான் என்னோட ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்ககிட்ட சேர்ந்தே ஆகும். இது 100% உண்மை. அதை விட்டுட்டு போயிட்டு உட்காந்து இந்த ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாயில ஒரு காலத்தில் எழுதுவாங்க. நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் மனம் ஒருநிலைப்படணும், அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கணும் அப்படிங்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயம். எழுதுனாங்க, ஏதாவது புண்ணியமாக கிடச்சிருக்கும். இப்போ இருக்கவங்க என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, உட்காந்துட்டு என்னவோ வித்தியாசமாக எழுதுறாங்க. அது எப்படி 11 நாளைக்கு 11 வாட்டி எத்தனையோ வாட்டி என்னென்னமோ புதுசாக 369 அப்படின்னா அது டெஸ்ட்லாம் எவ்வளோ பெரிய ரகசியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுங்க உட்காந்து என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை 6 டைமு 9 வாட்டி நினைங்க, இப்படி பண்ணுங்கள், தூங்கும்போது பண்ணுங்கள், காலையில் நீங்கள் கேட்டது எந்திரிச்சு உங்கள் கண் முன்னாடி நிற்கும். எந்த ஊர்லேயும் அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மைண்டு கேம்ஸ், மைண்டு ட்ரிக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் பெண்டிங் பண்ணுறேன், ஸ்பூனை நிமித்துறேன், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் உள்ளே போயிட்டுருக்கு. இதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உண்மையான ஆன்மீகம் இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் ஜிமிக்ஸ் வேலை தான், சரிங்களா? சும்மா குட்டியாக அதை இதை விளையாட்டு காட்டுறது தான். இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காமல் உயர்ந்தபட்ச பொருளை போய் அடையணும்னு பண்ணுங்கள். அப்போ இந்த சிறு குறு தெய்வங்கள் நடுவில் வர்றது, இந்த 11 வர்றது, 12 நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதை நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். நான் என்னோடய கடுமையான ஆன்மீக பயிற்சிகளுக்குள்ளே இருக்கும்போது இதே மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய பேட்டர்ன்ஸை நான் பார்த்தேன். அதாவது ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 20-30 வாட்டி பார்ப்பேன். எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இது மேலே அவ்வளோ பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா எனக்குள்ளேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி போவேன். அப்போது இது எல்லாமே தூக்கி வீசிட்டு நான் ஹையர் ஸ்டேஜஸ் அட்டைன் பண்ண இந்த 11, 12, இந்த 9, 9 இதெல்லாம் அப்படியே ஃபேடாகி காற்றோட காற்றா கரைஞ்சி போச்சு.
அப்போ தான் யோசிக்கும் போது இதுக்கான பதில் கிடச்சது. இது எல்லாமே பார்க்கறது, இந்த குட்டி குட்டியாக வந்து இந்த சின்ன சின்ன தெய்வங்கள் தேவதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்களோட சக்திக்காக நம்மளை அதுங்க பயன்படுத்திக்கும், அவ்வளோதான். அதனால் அதுங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டான ஆளாக இருந்தீங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து மேலே நேராக கனெக்ட் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். இது சத்தியம், இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது. இது வந்து 100% உண்மை தான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என் ப்ராக்டிஸில் இருக்க என் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் வச்சுருக்கேன். இதை நாங்கள் கண் முன்னாடி நடத்தி காட்டியிருக்கோம் நிறைய பேத்துக்கு. அப்போது எங்கள் எல்லாராலையும் முடியுதுன்னா உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான மைண்ட் செட்டை மாற்றுங்க. எதுனாலும் ஈஸியாக கிடச்சிரும், நம்மக்கிட்டே வந்துடும் நினைக்காதீங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் முதல்ல கொடுங்க. அப்புறமா இப்போ ஒரு மரத்துலேருந்து அத்தனை பழங்கள் நமக்கு வந்து காலம் பூரா வேணும்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அந்த விதையை உள்ளே போட்டு மண்ணை மூடி அதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் தினமும் கொஞ்சம் 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 வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் அது உங்களை பார்த்துக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆரம்பத்தில் உங்கள் ஆன்மா, உங்கள் மனம், இந்த மனம் தறிகட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டே இருக்கும் எல்லா பக்கமும். அது இழுத்து கொஞ்சம் பிடிச்சி ஆன்மாவோட சேர்த்திங்க அப்படின்னா அது சேர்ந்ததுக்கப்புறம் அது உங்களை முழுசாக கொண்டு போய் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களை அடுத்து 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 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்களே எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் அது விடாது, உங்களை இழுத்துட்டு போயிடும். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தான் கஷ்டம். இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அந்த ஸ்டார்டிங்கை மட்டும் ஸ்பார்க் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் சொல்லணும். எனக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன், கனவுல வந்து உணர்த்தினாங்க அப்படின்னு வந்து ஒரு கோஷ்டி இருப்பாங்க. சரிங்களா? தயவு செய்து அதெல்லாம் வந்து காதிலே வாங்கிடாதீங்க. நான் தூங்கிட்டே இருந்தேன், சிவபெருமான் காதில் வந்து தூங்கும்போது எனக்கு இதை உணர்த்தினாரு, முருகப்பெருமான் எனக்கு இதை உணர்த்தினாரு, முருகன் இப்படி கதை சொன்னார், முருகன் என்கிட்ட லட்டு வாங்கி தின்னாரு, ஜிலேபி வாங்கி தின்னாரு, இல்லை வாழைப்பழம் நான் கொடுத்தேன், இதெல்லாமே வந்து அல்வா கதைங்க தான். இதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு விஷன் வருது அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சமிக்கையாக உணர்த்தப்படுது அப்படின்னா நீங்கள் முழுமையாக கான்ஷியஸ்னஸில் இருக்கும்போது மட்டும்தான் உணர்த்துவாங்களே தவிர இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. உயர்ந்த சக்திகள் வந்து இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தூக்கத்தில் வந்து சொன்னாங்க, தூக்கத்தில் சொல்ல மாட்டாங்க. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்க, அப்போ மட்டும்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு ரகசியம் இந்த இடத்துல சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே. ஒரு விஷயம் வந்து அது கனவா இல்லை நிஜமாலுமே அது வந்து ஒரு விஷனா அடுத்து நடக்க போகுதா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு விஷன் உங்களுக்கு வந்து ஒரு காட்சி ஓடிட்டே இருக்கும் இல்லையா, கனவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன டீட்டெயில் கூட விடாமல் எனக்கு A to Z எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இல்லை எனக்கு வந்து இந்த கதையில் இவ்வளோ தூரம் பார்த்தோம்ப்பா, இதுக்கப்புறம் மறந்து போச்சு, அடுத்த சீன் கட் பண்ணால் நான் எங்கேருந்தோ எந்திரிக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் கனவு எப்படியோ மாறி போகுது, இல்லை இதில் வந்து பாதி எனக்கு மறந்து போச்சுன்னா அது நிச்சயமாக நடக்காது. அதை வந்து விட்டுருங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் திடீர்னு நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் பறந்து வானத்துலேருந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிஜமாலுமே ஆயிரும். சரிங்களா? அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம் உணர்த்த வருது அப்படின்னா முழுசாக உணர்த்தும். அதை உங்கள் மூளை கம்ப்ளீட்டாக கிரகிச்சு உள்ளே வச்சுக்கும், ஒரு விஷயத்தை கூட மறக்காது. ஓகேங்களா? ஆனால் இதுவே நார்மலான ஒரு விஷயமா இருந்தால் அதில் பாதியோ கால்வாசியோ கொஞ்சமோ மாற்றி மறந்து உங்களுக்கு சொல்லவே வராது. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது கனவா இல்லை எனக்கு வந்து ஞான காட்சியா அப்படிங்கிறது. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஒரு தெளிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் போயிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இன்னும் புதுசாக நிறைய லா வந்துகிட்டே போகும். அந்த மாதிரி இப்போ கான்ஸ்டியூஷனில் நிறைய லா வந்து புதுசாக வருதோ இல்லையோ, இவங்க இத்தனை லாவை புதுசாக கொண்டு போயிடுவாங்களாட்டு இருக்குது. அது ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த டாரோட் கார்டு. இன்றைக்கி இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்லுது? ஆல்ரெடி இந்த மாதிரி கிளி ஜோசியம், அந்த ஜோசியம், இந்த ஜோசியம் நிறைய பார்த்துட்டாங்க நம்ம மக்கள். மறுபடியும் புதுசாக வெஸ்டர்ன்லேருந்து இழுத்துட்டு வராதிங்க யாருமே. எப்படி இந்த 7 சக்கராஸ்ன்னு ஒரு காமெடி பண்ணாங்களோ அந்த மாதிரி இழுத்துட்டு வராதிங்க. புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவன் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா சிந்திச்சு செயலாற்றுறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இனிமேலாவது நம்ம அதை கொஞ்சம் பயன்படுத்தினா வாழ்க்கையில் தப்பிக்கலாம், ஆன்மீகத்திலே ஜெயிக்கலாம். புத்தியோட அதை நோக்கி பாரு, உணர்ந்து பாருன்னு தான் சித்தர்களும் சொல்லுவாங்க. புத்தி இல்லாமல் எதையும் பார்க்காதன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ புத்தியை பயன்படுத்தலாம். சர்வமும் சிவமயம்.